இயற்கை காட்சி, 2 பறவைகளினுடைய காட்சி, 2 பறவைகள் ஒற்றுமையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நாள் எடுத்து காட்டுறது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. சொன்னால் இந்த கந்த சஷ்டி 4வது நாள் எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து மானிட்டரைசேஷன் ஆகி 6 நாட்களுக்கு பொதுவாக இன்றைய தினம்தான் அடுப்புல வச்ச உணவு வந்து நான் உட்கொள்ள போறேன். உங்களுக்கு சத்தம் கேட்குதோ இல்லையோன்னு தெரியல. எங்கண்ட ஊருக்கு பக்கமா இருக்கிற கோவில்ல தான். அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய தினம் பார்த்தீங்களென்று சொன்னால் சூரன் போர், அதாவது கந்த சஷ்டி விரதத்தினுடைய 6வது நாள். இந்த நாள் பார்த்தீங்களென்று சொன்னால் முருகப்பெருமான் அவர்கள் சூரனை சம்ஹாரம் செய்த ஒரு நாள். முருகன் கோவில்களில் வந்து இந்த சூர சம்ஹார நிகழ்வு அவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கும். நானுமே வந்து இந்த கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிச்சு கொண்டு வரேன். இப்போ சொல்ல போனால் 6 நாட்களுக்கு பொதுவாக இன்றைய தினம்தான் அடுப்புல வச்ச உணவு வந்து நான் உட்கொள்ள போறேன். நான் மட்டுமல்ல, இந்த விரதம் பிடிக்கிற பலரும் இன்றைய தினம்தான் வந்து அடுப்புல வச்ச உணவு உட்கொள்ள போயினும். ஏன் சிலர் உணவே உட்கொள்றது இன்றைய தினமாகத்தான் வந்து இருக்கும். இப்போ பால் பழம் கூட சில பேர் உட்கொண்டுட்டு உணவு உட்கொள்ளுவார்கள். ஆனால் இன்னும் சிலர் அதிக அளவில் கடுமையாக இந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். அப்போ நான் இன்றைய தின நிகழ்வை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு நாங்கள் கதைப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்குமென்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அழகான ஒரு இயற்கை காட்சி, 2 பறவைகளினுடைய காட்சி, 2 பறவைகள் ஒற்றுமையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நாள் எடுத்து காட்டுறது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு சத்தம் கேட்குதோ இல்லையோன்னு தெரியல. எங்கண்ட ஊருக்கு பக்கமாக இருக்கிற கோவிலில் தான் இப்போ வந்து முருகப்பெருமானுன்ற வரலாறு, இந்த சூர சம்ஹார நிகழ்வுன்ற வரலாறு சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. இன்றைய தினமும் என்னால் கோவிலுக்கு போக முடியாமல் போயிட்டுது. இப்போ பார்த்தீங்களன்னு சொன்னால் கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்த நாளில் இருந்து இன்றைய வரைக்கும் அம்மா தான் வந்து கோவிலுக்கு போயிட்டு பூஜை செய்து எனக்காக அர்ச்சனை செய்துட்டு வந்து அந்த கோவிலில் தீர்த்தம் வேண்டி கொண்டு வருவா. உண்மைக்குமே அதில் கோவிலுக்கு வந்து தானம் செய்கிறது, கோவிலுக்கு நாங்கள் அபிஷேகம் செய்கிறது, கோவிலுக்கு நாங்கள் ஒரு அர்ச்சனை செய்கிறதே அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அம்மா வந்து பழங்களுமே வந்து வேண்டி கொடுத்து அர்ச்சனையுமே வந்து செய்தவா. அதுவுமே வந்து ஒரு மனதுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். கோவிலில் நாங்கள் போய் இப்படியெல்லாம் செய்ய. இப்போ வந்து பார்த்தீங்களன்னு சொன்னால் நேரம் சரியாக ஒரு 6:30. இந்த நேரம் பார்த்தீங்களன்னு சொன்னால் முருகப்பெருமாண்ட வரலாறை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கு ஆஃபீஸால் கொஞ்சம் வேலைக்காக வந்தபடியே உங்களோட இந்த வீடியோவை எடுத்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் வந்து நீங்கள் சூரன் போர் நிறைய பேர் யூடியூப் சேனலில் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. என் டிவி சேனலில் கூட நேரலையாக இந்த சூரன் போர் நிகழ்வு வந்து போய் கொண்டிருக்கும். எங்களாலேயும் போக முடியாத சந்தர்ப்பங்களில் நாங்கள் வந்து இந்த தொலைக்காட்சி நேரலை காணொலிகளை தான் வந்து பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள். அப்படி வந்து இந்த சூர சம்ஹாரம், குறிப்பாக நல்லூர் மற்றும் சந்நிதி ஆலயங்களில் நடக்கிற சூர சம்ஹாரம் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து நேரலைகள்லையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நான் இந்த வீடியோ போடுற நேரம் வந்து நீங்க அதை பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்ப நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இந்த சூர சம்ஹாரத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன். சூர சம்ஹார வரலாறு வந்து பெரும்பாலுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து இந்த கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த கந்த சஷ்டி விரதம் ஏன் அனுஷ்டிக்கிறார்கள், இன்னும் எவ்வாறு இது அனுஷ்டிக்கப்படுகின்றது என்று சொல்லி கந்த சஷ்டி விரதம் பற்றி தெரியாதவர்கள் தெரிஞ்சு கொள்வது இன்னமுமே சிறப்பான ஒரு விஷயம். அதால நான் வந்து அந்த விடயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன். உண்மைக்குமே சொல்ல போக கந்த சஷ்டி விரதம்ன்றது அதிக அளவில் சொல்வார்கள் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக பிடிக்கப்படுற ஒரு விரதம் என்று சொல்லி பெரும்பாலான இடங்கள்ல ஒரு பேசு பொருளா மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கின்றது
கந்த சஷ்டி என்று சொன்னா குழந்தை பாக்கியம் வேண்டி பிடிக்கக்கூடிய ஒரு விரதம் உண்டு. உண்மைக்குமே சொல்ல போக முருகப்பெருமான்கிட்ட நாங்கள் போய் கேட்டா அவர் இல்லையென்று சொல்றதுன்றது குறைவான ஒரு விஷயம். அது நாங்கள் எங்க அனுபவத்தினூடாக உங்களுக்கு நான் சொல்றேன். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த விஷயம் ஏற்புடையதாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு என்று சொல்லி அந்த ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கின்றது. அதால முருகப்பெருமானிட்ட வேண்டினா அந்த ஒரு விஷயம் நடக்கும். அதால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி முருகப்பெருமானிட்ட நேர்த்தி வச்சு இந்த கந்த சஷ்டி விரதத்தை வந்து அனுஷ்டிப்பார்கள். அது மட்டும் இல்லாம இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு தடைகள் இருக்கின்றது. வாழ்க்கையில ஒரு சில தடைகள் இருக்குதுன்னு சொன்னா அந்த தடைகளை நிவர்த்தி செய்யறது கூட இந்த கந்த சஷ்டி விரதம் மூலமாக முடியும். அந்த நம்பிக்கை கூட முருக பக்த அடியார்களுக்கு அதிக அளவில் இருக்கின்றது. இது வந்து கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பதற்கு இருக்கக்கூடிய நோக்கங்களாக இருக்கின்றன. இதை விட வேறு சில நோக்கங்களும் இருக்கலாம். முக்கியமான 2 நோக்கங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கந்த சஷ்டி விரதம் எவ்வாறு அனுஷ்டிக்கப்படுகின்றது? அது முதலாவது வந்து மிகவும் கடுமையாக அனுஷ்டிப்பார்கள் மிளகு விரதம். மிளகுன்றது கோவில்ல கொடுக்கக்கூடிய நீர் மற்றும் மிளகு. அந்த மிளகு ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறைப்படி இருக்கும். அவர்கள் வந்து இந்த சூரசம்ஹார நிகழ்வு கண்டு அடுப்புல சமைத்த உணவு வந்து உட்கொள்வார்கள். 6 நாளும் மிளகும் தண்ணியும் அதோடு இருந்துட்டு இந்த உணவை வந்து உட்கொள்வார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா பால் பழம் அருந்தக்கூடியவர்கள். பால் பழம் வந்து காலையிலிருந்து பின்னேரம் மட்டும் தண்ணி கூட குடிக்காம இரவு வந்து இந்த பால் பழத்தை அருந்துவார்கள். தீர்த்தம் என்று சொல்லி பழங்கள் மற்றும் தண்ணி சேர்ந்த ஒரு கலவை அருந்துவார்கள். அதே நேரம் வந்து இளநீர். இது வந்து இந்த தீர்த்தம் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நேரம் உணவு உட்கொள்ளுதல், இரவு வந்து ஒரு நேரம் உணவு உட்கொள்ளுதல், இந்த மாதிரி இந்த விரதங்களை வந்து அனுஷ்டிப்பார்கள். இந்த விரதம் இருக்கிற விரதத்திலேயே மிகவும் கடுமையான விரதம் எதுன்னு சொல்லி கேட்டா இந்து மதத்துல இருக்கிற விரதங்கள்லேயே கடுமையான விரதங்கள் உண்டு கந்த சஷ்டி விரதத்தை வந்து சொல்லலாம். அவ்வளவு தூரம் இந்த முறைகள்ல வந்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய 2வது வருடம் இது. 2வது வருடம் நான் வந்து தீர்த்தம் பிடிச்சு கொண்டு வரேன். போன வருஷம் எனக்கு இந்த கந்த சஷ்டி விரத நேரம் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கந்த சஷ்டி 4வது நாள் எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து மானிட்டரைசேஷன் ஆகி நிறைய காலமாகி வந்து சம்பளம் வராமல் இருந்தது. கந்த சஷ்டி விரதம் பிடிச்சு 4வது நாள் வந்து எனக்கு அந்த சம்பளம் கிடைச்சது. அது வந்து இந்த நாள்ல நடந்தது உண்மைக்குமே என்னால வாழ்க்கையிலுமே மறக்க முடியாத ஒரு நாளாத்தான் வந்து இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷமும் எனக்கு இந்த கந்த சஷ்டி விரதம் பிடிக்கிறதுக்கு முன்னமே நிறைய தடைகள் வந்து நீங்கினதுன்னு சொல்லியே வந்து சொல்லலாம். எனக்கு பூரணமா இந்த விரதத்துல நம்பிக்கை இருக்கிறதால 2வது வருடம் நான் வந்து தீர்த்த விரதம் அனுஷ்டிச்சு கொண்டிருக்கிறேன். பாடசாலை கல்வி படிக்கிற காலத்துல வந்து நானும் ஒரு நேர உணவு உட்கொண்டு இந்த விரதத்தை வந்து